டைம் ஆயிடுச்சு. சிவானி எங்க? இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கா சக்தி. ஒரு 2 மினிட்ஸ் இப்ப வந்துருவா. என்னம்மா இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? அது ஒண்ணு இல்ல சக்தி, இது புது இடம்ல, அதனால அவளுக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரலையா. காலையில நான் தான் அவளை 8 மணிக்கு மேல எழுப்பி விட்டேன். கிளம்பி வரணும்ல. சரியா போச்சு போ. சரி அதை விடு, வரட்டும். என்ன பண்ண பியூட்டி? என்ன சக்தி? அப்பா சாப்பாடு சாப்பிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? சக்தி, மாமா இன்னைக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நிஜமா சக்தி? நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பாடு பெர்ஃபெக்ட்டா இருந்தது. நான் வந்து ஹெல்ப் பண்ணேன்ல, அதனால பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். உப்பு காரம்லாம் போட்டது நான், அதனால அதுக்கு காரணம் நான் தான். ஏய், உப்பு காரம் போட்டாலும் கூடயே இருந்து உன்கிட்ட ஜாலியா பேசி உன்னை உற்சாகமா வச்சிருந்தேன்ல, அதனாலதான் நீ எல்லாத்தையும் கரெக்டா பண்ண. ஓ, இது வேறயா? ஆமாமா, ஒரு வேலையை நம்ம இஷ்டப்பட்டு செய்யணும்னா அதுக்கு சந்தோஷமா இருக்கணும்ல. ஓகே ஓகே சரி. அப்ப நான் டெய்லி சீக்கிரம் எழுந்து என் கூட சமைக்க வந்துரு. டெய்லியுமா? ஆமா, அப்பதானே சமையல் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓ, அப்புறம் நானும் ஜாலியா இருப்பேன். சரி. என் பியூட்டி ஜாலியா இருந்தா எனக்கு சந்தோஷம். அதுக்காகவே காலையில வேகமா எழுந்து வந்துடுறேன். சரிம்மா, அப்பா ஆபீஸ் போயாச்சு. இப்ப நானும் சிவானிய கூட்டிட்டு கிளம்பிடுவேன். நீ மட்டும்தான் இருப்ப. கவனமா இரு, சரியா? கதவை லாக் பண்ணிக்கோ. யாராவது கூப்பிட்டாங்கன்னா யாரு என்னன்னு பார்த்துட்டு கதவை தர. ஓகேவா? சரி சக்தி. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா கால் பண்றேன். உனக்கும் போர் அடிச்சதுன்னா எனக்கு கால் பண்ணு. சரி சக்தி, நீ எதுவும் நினைக்காத, நான் பார்த்து இருக்கிறேன். எது ஒண்ணுனா உனக்கு உடனே கால் பண்றேன். சரிம்மா. கொஞ்ச நாள் அப்புறம் உன்னையும் பிஸியா தான் வச்சிருப்பேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. பிஸியாவா? என்ன? ஏன் பியூட்டிமா இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கலாமா? அதனால இப்பவே சொல்ல மாட்டேன். ஆனா கண்டிப்பா சீக்கிரத்துல செய்யறேன். சக்தி என்ன? சொல்ல மாட்டேன். சக்தி, போ சிவானிய கூப்பிடு. லேட் ஆகுது பாரு. 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள திரும்பவுமா? அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருந்தா சாப்பிடாம வந்துருவா. சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வந்தேன், சாப்பிட்டு வரட்டும். இன்னைக்கு ஒரு நாள் ஓகே. நாளைக்கு இதே மாதிரி லேட் பண்ணா நான் விட்டுட்டு போயிருவேன். சக்தி, ஒர்க் முக்கியமா? அதை விட படிப்பு முக்கியம்பா. சரிதாண்டி. ஏய் லட்டு குட்டி, அப்பாக்கு பாய் சொல்லு. பாய் டாடா. சக்தி, அபிக்குட்டிய பாத்தியா? நம்ம கியூட்டா இருக்கால. ஸ்வேதா, சொல்லு சக்தி. எனக்கு டைம் போலாட்டி இந்த பாட்டிமா கூட பேசிட்டு. பாட்டி மாட்டியா? பாப்பாவும் இருக்கா, பாட்டிமா இருக்காங்க பக்கத்துல. உனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், சும்மா பேசிட்டு. சேட்டை பண்ணாம சமத்தா இருக்கணும், சரியா லட்டுமா? பாய். அழகுடி. அப்பா சீக்கிரம் வந்துடுறேன். பாட்டிமா பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். சரியா? ஹாய் ராம். ஹாய். ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா ராம். ஓ, நானும் கிளம்பிட்டேன். எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளவு பக்கத்துல வருவோன்னு. ஆமா ராம். உங்களுக்கு வீடெல்லாம் வசதியா இருக்கா? எல்லாம் ஓகேவா? வீடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ ராம், இந்த ஏரியா சேஃப் தானே? பிரச்சனை எல்லாம் இருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நம்பிக்கையா இருக்கலாம். 3 வருஷமா இங்கதான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. ஓ சரி சரி, ஒன்னும் இல்ல. ஸ்வேதாவை தனியா இங்க வீட்டுல விட்டுட்டு போகணுமா, அதான் கேட்டேன். அதெல்லாம் பயப்படாதீங்க, ரொம்ப சேஃப் தான். நான் இங்க வந்து 3 வருஷம் ஆச்சு, இப்ப வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்ல. ஓ சரி சரி. சரி சக்தி, பார்க்கலாம். கிளம்பிட்டேனா? வா போலாம். ஆமா போலாம். ராம், ஸ்வேதா, நாங்க கிளம்புறோம், நீ பாத்துக்கோ. சரி சக்தி. ஓகே சக்தி, பார்க்கலாம். சரிம்மா, நீ போ, கதவை லாக் பண்ணிக்கோ. சரி சக்தி, டாடா. டாடா. போலாமா? சிவானி. வா நான் போலாம். ஸ்வேதா. என்ன சிவானி? என்ன ராம் வந்தா? அம்மா 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஓ, ராமா இங்க வந்தானா இல்ல சக்தி அண்ணன் கூப்பிட்டானா? ராமா தான் வந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் பேசினது உங்க சக்தி அண்ணா தான். ஓகே ஓகே சரி, இன்னைக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டேன். நம்புறேன், வந்து பேசிக்கலாம். கவனமா இரு. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. வாங்க கவிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். காயம் ஆறிடுச்சு, ஆனா தழும்பு மட்டும் போகல. ஆமா சார். ஓகே கவிதா, நான் இதுக்காக சர்ஜரி பண்ற ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்தையும் பேசி வச்சிருக்கேன். உங்களுக்கு சீக்கிரத்திலே சர்ஜரி பண்ணி சரி பண்ணிடலாம். ஓ ஓகே சார்.
ஆனாலும் கவிதா, உங்களோட தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு வீட்டுக்குள்ள உட்காராம திரும்பவும் ஹாஸ்பிட்டல் வந்தீங்க பாத்தீங்களா, இதுக்காக உங்களை பாராட்டுறேன். உங்களை நினைச்சு பெருமையும் படுறேன். இதுல என்ன சார் இருக்கு? இப்படி ஆயிடுச்சேன்னு வீட்டுக்குள்ள உட்காந்து இருந்தாப்ல சரியா போயிடுமா? லைஃப்ல எல்லாத்தையும் சமாளிச்சு தானே வரணும். ஆமாமா, கரெக்ட் தான். சரி, ஓகே, எப்பவும் போல உங்க டியூட்டியே பாருங்க. இங்க எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலே ரொம்ப சிரமப்பட்டுருச்சு. டியூட்டி டாக்டரை போட ஷிஃப்ட் மாத்த ரொம்ப சிரமமா இருந்தது. ஓ அப்படிங்களா? ஆமா கவிதா. சரி, ஓகே, நீங்க போங்க, உங்க ஒர்க்க பாருங்க. சரிங்க சார். கௌதம், ஏய் சந்தோஷ், வா வா. சந்தோஷா? ஆமாண்டா. சீ, இவனா? டேய் கௌதம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுடா. இதோ ஒரு நிமிஷம். கவிதா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். நீயா? இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு அசிங்கம் அவமானம்லாம் கிடையாது போல. திரும்பவும் இங்கே வந்தாச்சு. சீ, நான் இதுக்கூட அசிங்கம் அவமானப்படணும்? நேர்மையா உழைச்சி சாப்பிட்றவ எங்கேயும் அசிங்கப்படணும்னு அவசியம் இல்ல, தலை குனிஞ்சு நிக்கணும்னு அவசியம் இல்ல. போடா, வந்த வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. பெரிய இவன் மாதிரி பேசாத. ஏய், ஒவ்வொரு தடவையும் என்ன பார்க்க மாத்திரம் நீ அசிங்கப்படுத்துற. இதுக்கெல்லாம் நான் சேர்த்து வச்சு அடிச்சேன். ஒன்னும் கிழிக்க முடியாது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. இன்னொரு தடவை என்ன பார்த்தா பேசுற வேலை வச்சுக்காத. போடா. ச்சே, ஏண்டா, ஏன் திரும்பவும் இவளை வேலைக்கு சேர்த்த? என்ன சந்தோஷ், என்னாச்சு? ஏன் கவிதாவும் நல்ல ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டா? சீ, அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. டேய், என்னடா, ஏன் இவ்வளவு கோபம் ஆத்திரம்? அதெல்லாம் விடு. உனக்கு என்னடா முட்டாள்தனமான வேலை பார்த்துட்டு இருக்க? இவ்வளவுதான் டாக்டர்னா ஒரு பேஷண்ட் வருவாங்களாடா? மூஞ்ச பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. இவ்வளவு திரும்பவும் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிட்டு இருக்க? ஏய் சந்தோஷ், நீ அப்படி பேசுற? உனக்கு என்ன கவிதா மேல இவ்வளவு ஆத்திரம்? ஆத்திரம்லாம் ஒண்ணும் இல்ல, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இவ்வளவு உட்கார வச்ச ஓ வியாபாரம் நடக்காது. சந்தோஷ், நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். இதை நான் வியாபாரமா நினைச்சு செய்யலன்னு உனக்கே தெரியும். டாக்டர் தொழில வியாபாரமா பார்க்காத. கவிதா ரொம்ப டேலண்டான பொண்ணு. வர பேஷண்ட் கவிதா டாக்டர் இல்லையான்னு கேட்காம போறவங்க ஒருத்தர் கிடையாது. அந்த அளவுக்கு கவிதா கிட்ட ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் பார்த்தாலேவும் சரியா போகுங்கிற எண்ணம் பேஷண்ட்டுக்கு வந்துருச்சு. டேய் போதும், அவளை பத்தி நீ ஒன்னும் பெருமையா பேச வேண்டாம். நான் சொல்றத சொல்லிட்டேன். அவ மிந்தி இருந்தது வேற, இப்ப இருக்கிறது வேற. இப்ப இவ மூஞ்ச பார்த்தாலே எல்லாரும் ஓடத்தான் செய்வாங்க. அப்புறம் உனக்கு தெரியும் எதுக்கு இவள உள்ள விட்டோன்னு. ஏய் சரிடா, விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு வந்த அத சொல்லு. அது ஒண்ணும் இல்லடா, என் கம்பெனி விஷயமா தான் உன்கிட்ட பேச வந்தேன். சரி டென்ஷன் விடு, வா உள்ள ரூம்க்கு வா. டேய் சந்தோஷ், சொல்லுடா. இல்ல, கவிதாவும் நீயும் நல்ல ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அதுக்கும் மேலன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப என்ன உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவன் ரொம்ப நல்லவனாவே இருந்துட்டா எல்லாத்துக்கும் கெட்டவனாதான் தெரியும். அந்த எண்ணம் தான் இவளுக்கும். போட்டும் என்னைக்காவது என்ன உணர முதல ரொம்ப கஷ்டப்படுவா. சரிடா விடு, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. பொண்ணுங்க இந்த மாதிரி துணிஞ்சு வந்து வேலை பாக்குறதே பெரிய விஷயம். அதை போய் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிட்டு விடு. இனி நானும் கவிதா பத்தி கேட்கல, நீயும் எதுவும் சொல்ல வேண்டாம். சரி ரூம்க்கு வா, கம்பெனியை பத்தி எதுவும் சொல்லணும்னு வா, போய் பேசலாம். என்னடா என்ன குளிச்சான திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? தூக்கம் வருதா? பாட்டி தொட்டில போட்டு ஆட்டுட்டுமா? என்னம்மா? அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு உங்களை பாத்திருக்கான்ல அந்த சந்தோஷம். அதான் குளிக்க ஊத்தியும் தூங்காம முழிச்சு பாத்துட்டு இருக்கான். பேரே என்ன பாக்குறதுக்காக முழிச்சிருக்கானா? ஆமாமா. ஏண்டா பேராண்டி, அப்படியா? பாட்டிய பார்க்க முழிச்சிருக்கீங்களா? எப்படி பாக்குறான் பாரு. ஏ மாதிரி என்னம்மா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்க? ஏமா இப்படி கேக்குற? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அது போதும்டி. என்னம்மா திடீர்னு? அது ஒண்ணும் இல்லடி, ஊர்ல இருந்து வேற உங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்கல்ல, நீ வேற இப்பதான் குழந்தைய பத்தி தூக்கிட்டு வந்திருக்க. உனக்கும் குழந்தைய எப்படி பார்க்கணும் தூக்கணும் அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. அதான் அவங்க ஏதாவது சொல்லி எதுவும் உங்க அத்தையும் எதுவும் பேசக்கூடாதுல, அதான் கேட்டேன். அது இவ்வளவு நாள் அமைதியாதாம இருந்தது, இப்பதான் என்னென்னமோ பேசுது. அதை நினைச்சாதான் ஒரு மாதிரி இருக்கு. ஏய் பூமாரி. அம்மா. என்னடி, என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. யார் என்ன பேசுறான்னு, அத்தை எப்பவுமே என் சப்போர்ட் தாமா. அத்தையும் சரி ராஜு மாமாவும் சரி என்னை எப்பவும் எங்கவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க எதையாவது யோசிக்காதீங்க. சரிடி, எனக்கு தெரியும் உங்க அத்தைக்காரி எப்படியோ, ராஜு நல்லா உன்னை பாத்துக்குவான்னு. இருந்தாலும் சொந்த பந்தம் 4 பேர் கூடி இருக்க மொத்தல ஆளாளுக்கு ஏதாவது வாய்க்கு வந்ததா பேசுவாங்க. அதான் சும்மா கேட்டேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரிம்மா, ராஜுக்கு ஃபோன் பண்ணியா? இப்பவே மதியம் ஆயிடுச்சு, எப்போ வராங்களாம்? இன்னும் மால்ல தான் சுத்திட்டு இருக்காங்களாம், வர சாயங்காலம் ஆகும்னாங்க. ஏமா, நீங்க எதுவும் வீட்டுக்கு கிளம்பணுமா? வீட்டுக்கு பெண்ண பதறாம போய்க்கிடுது, என்ன அவசரம்? எனக்கு என் பேரன் இப்படியே பாத்துட்டு இருந்தாலே ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா, அப்பா வேலை முடிச்சு வந்ததை இங்க வர சொல்லுங்க.
அப்புறம் 2 பேரும் ஒண்ணா வீட்டுக்கு போயிடலாம். ஆமாண்டி, அப்படிதான் சொல்லிட்டு வந்தேன். உங்க அப்பா நீ மட்டும் போய் என் பேரனை பார்க்க போறியா? நான் பார்க்காம எப்படி? ஐயோ, காலையில இருந்து பாடா படுத்திட்டாரு. அப்படியாமா? சாயங்காலம் நீங்க வாங்க, உங்க பேரனை பார்த்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போவோம்னு சொன்னேன். அப்புறம் தான் சரின்னு கம்மனு கிளம்பினாரு. சரிங்கம்மா, அப்பா வந்ததும் போங்க. சரிம்மா, தம்பியை தொட்டில போட்டு கொஞ்ச நேரம் ஆட்டுறேன், தூங்கட்டும். தூங்குனாதான் அவர் வாட்டுக்கு இருப்பாரு. சரிங்கம்மா, தூக்கிட்டு போங்க. செல்லக்குட்டி, தர்ஷன் குட்டி, வாங்க வாங்க, தொட்டில போய் தூங்கலாம். பாட்டி உனக்கு ஆட்டி விடுறேன், பாட்டு பாடிக்கிட்டே வா. எங்க ஐயா என் தாளாட்ட கேட்டுட்டே தூங்கணும், சரிங்களா? எதுக்காக அண்ணி இப்படி பேசுறாங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம கஷ்டமா இருக்கு இத நினைச்சாலேவும். இதெல்லாம் ராஜு மாமாட்ட சொல்லுவோமா வேண்டாமா? சொன்னா அண்ணி மேல கோபப்படுவாங்களா, இல்ல சொல்லலாட்டி நம்ம மேல கோபப்படுவாங்களா? ஒண்ணுமே புரியல. சரி, ஓகே, ராஜு மாமா வரட்டும், பாத்துக்கலாம். என்னம்மா, நீங்களும் போங்க. மாமா, என்ன மாமா இது? என்னம்மா? இவ்ளோ பெரிய கடையா? ஐயோ, நான் பார்த்ததே இல்ல மாமா. ஆமா மாமா, நடக்க நடக்க கடை உள்ள போய்க்கிட்டே இருக்கு. இப்படியே எவ்வளவு தூரம் மாமா போகும்? கொஞ்சம் தூரம் தாமா. மாமா, கொஞ்சம் தூரமா? கடையே பெரிய நீளம், இதெல்லாம் மாடிக்கு மேல மாடி வேற. எப்படி மாமா இப்படி? இதுதாம்மா மால். இங்க கிடைக்காத பொருள் எதுவுமே இல்ல. என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். என்ன வேணாலும் வாங்கிக்கலாமா? வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஜாமான்ல இருந்து மளிகை ஜாமான், காய்கறி, அப்புறம் நம்ம சாப்பிடுற மாதிரி ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம், Dress, பாத்திர கடை, ஜுவல்லரி ஷாப் கூட உள்ள இருக்கு. என்ன மாமா, எப்படி எல்லாமே ஒரே கடையில? அதுதாம்மா இங்க ஸ்பெஷல். ராஜு மாமா, இதெல்லாம் நீங்க ஒரே நாள்ல சுத்தி பார்த்தலாமா? பார்த்துதான் ஆகணும். கரெக்டா 4 மணிக்கு நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். அதுங்கள சுத்தி பாக்குறதெல்லாம் பாத்துக்கோங்க. என்னென்ன வாங்கி சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. என்ன பிடிச்சாலும் வாங்கிக்கடவா? மாமா, ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு நீங்களே, ஒரு 10-15 பவுன்ல ஒரு சின்னதா செயின். 10-15 பவுன்ல சின்னதா செயின்? ஆமா மாமா. அவ்வளவு சின்னதா வாங்கி கொடுக்க மாமாக்கு பிடிக்காதுமா. அதனால ஜுவல்லரி ஷாப்பை மட்டும் விட்டுருங்க. மிச்சம் எல்லாத்தையும் போய் பாக்குறீங்களா? மாமா உசாராயிட்டாடி. ஆமா ஆமா. என்ன? ஒண்ணு இல்ல மாமா, வாங்க போலாம். போலாமா? போங்க. நீங்களும் கூட வாங்க. இதல நாங்க தொலைஞ்சு போயிட்டோம்னா? ஒன்னும் தொலைய மாட்டீங்க, நான் பாத்துக்கிறேன், போங்க. மாமா, அட்டி வாங்குவீங்க. அதுக்குதான் சஞ்சனா சாதனா கூட போங்கன்னு. பக்கத்துல பொட்டிக்குள்ள தான் இருப்பாங்க, போய் பாருங்க. மாமா. நோமா, பில் பே பண்றதுக்கு மட்டும் மாமாவை கூப்பிடுங்க. சரி மாமா, வாடி போலாம். ராஜு அண்ணா. என்னம்மா? இங்க என்ன பண்றீங்க? வாங்க, அங்க அம்மா கூப்பிட்டாங்க. எதுக்கு? வாங்க ராஜு அண்ணா. இத வாரேன். என்ன மாமா, சாதனா சொன்னா கேக்குறீங்க, நாங்க சொன்னா வர மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இது அம்மா கூப்பிடுறாங்கல்ல, என்னன்னு கேட்கணும். சரி சரி, வாங்க வாங்க. மா, என்னடா எங்க போன? கூடயே வராம நீ வாட்டுக்கு வாய்ஸ்க்கு போய்கிட்டு இருக்க. என்னம்மா? டேய் ராஜு, இங்க 3 சட்டை 999 ரூபாயாடா. அடா, உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 3 எடு. 3? ஆமாடா, 999 தான். ஆமாமா, ஆமாண்ணா, 1000 கூட இல்ல. ஏண்டா பாப்பா? சொல்லணும்தானா, அப்பதானே நீ எடுப்ப. சரி, நீ என்ன இவ்வளவு நேரம் என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணலண்ணா, கடை ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துட்டேன். 2 சாண்ட்விச் சாப்பிட்டேன். அதை ஏண்டா ரகசியமா சொல்ற? ஏன்னா நானும் சஞ்சனாவும் மட்டும் போய் சாப்பிட்டோம். சரிதான். டேய் ராஜு. என்னம்மா? ஆடா. மா, எனக்கு ஏதாவது தேவைன்னா நானே போய் வாங்கிக்கிறேன். அவரார் எங்க எங்க போகணுமோ போயிட்டு வாங்க. என்னால உங்க கூடயே அலைய முடியாதுமா. போடா, ஒரு இடத்துக்கு வான்னு கூப்பிட்டா அடா நீ வா. நாம அந்த பக்கம் ஆஃபர் சாரி இருக்கும், அத போய் பார்த்துட்டு வரலாம். பிள்ளைங்க மதனி, அதான் ராஜு இருக்காங்க, பாத்துக்குவான். சரி மதனி, வாங்க. அடியே, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா? அடியே, அறிவு கட்ட கழுதைகளா, நான் மட்டும் கடைக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போனா அது வேணும் இது வேணும் எப்படி பரப்படுத்திட்டு எல்லாத்தையும் வாங்குவீங்க. இங்க மட்டும் என்னடி? எனக்கு என்ன அங்கங்க இங்க நின்னு வாய் பலந்துட்டு பாத்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு இருக்கு. உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. நிஜமாவா? என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாமா? வாங்கி தொலைடி, அதத்தான நானும் சொல்றேன். ஐயோ சூப்பர்மா. சரி சரி, எங்க கூடயே இரு. நாங்க எல்லாத்தையும் வாங்கணும்னா அமௌண்ட் எவ்வளவுன்னு செக் பண்ணி கொடுத்துரு. ஆமா, முத இந்த ட்ரெஸ்ஸிங் கடைக்கு போலாம். அமௌண்ட் கொடுக்கவா? என்னம்மா அமௌண்ட கொடுக்கவான்னு கேக்குறீங்க? அறிவு கட்ட கழுதைகளா, நான் காசை கொடுக்கறதுக்கு தான் எல்லாத்தையும் எடுங்கன்னு சொல்றேனா? பின்ன ராஜு என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தா? உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான்ல. மா, ஒரு பேச்சுக்கு எல்லாம் சொல்லதான் செய்வாங்க.
அதுக்காக அவங்க தலையில மிளகா அரைக்க முடியுமா? கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன்ட்ட மிளகா அரைக்கிறோம், எல்லாம் தாரேன்னு தானே சொல்றான். அதை விட பாத்தீங்கல்ல, துட்டுன்னு பார்க்காம துட்ட தண்ணியா இறைக்கிறான். அவங்கிட்ட நம்ம வாங்குறதுல ஒன்றும் குறைய மாட்டோம். என்ன இப்படி பேசுறாங்க? ஆய மூடிடி, ராஜுக்கு கேட்க போதே. உங்களுக்கு வேணுங்கிறத எதுவும் வாங்கணும்னா வாங்குங்க, இல்ல சும்மா கடங்க. நான் போய் எனக்கு தேவையானதை வாங்க போறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். கிளம்ப மாத்திரம் என் போனுக்கு ஒரு போன் மட்டும் பண்ணுங்க. என்னென்ன வாங்கினோ அதெல்லாம் எடுத்துட்டு ரிசப்ஷனுக்கு வந்துடுவேன். ஓகே, கிளம்புமா. அப்படியே போய் எங்கேயாவது தொலைஞ்சு போயிரு. ஏய் சரி சரி கிளம்புங்க. ஏதாவது ஆஃபர் போட்டு முடிஞ்சிட போதே. ஐயோ ஆமாண்டி, நான் போறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க என்னன்னாலும் பாத்துக்கோங்க. கிளம்புங்க கிளம்புங்க. ஏய் ராஜு. சொல்லுங்கக்கா. என் பிள்ளைகளை பாத்துக்கோ. எனக்கு வேணுங்கிறது என்னமோ நான் போய் பாத்துக்கிறேன். சரிக்கா, பாருங்க. இந்த அம்மாக்கு அறிவே இல்ல. ஆமாண்டி, வர வர ரொம்ப பண்றாங்க. இவங்க கூட எல்லாம் வெளியே வர்றதுக்கு வீட்லயே இருந்துக்கலாம். உண்மைதான், இவங்களால நாமளும் அசிங்கப்பட்டு நிப்போம். அண்ணா. என்னம்மா? அவங்க மீனாட்சி பேசுறத கேட்டீங்களா? கேட்கலையே. அண்ணா, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சாதனா, அவங்க பேசுனதை நான் கேட்கலனாலும் என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியும். கண்டுக்காத மாதிரி இருந்துக்கோ. ஏன்னா இதெல்லாம் சங்கவி ராகவிக்கு பிடிக்காது. நமக்கும் தெரிஞ்சதுன்னு அவங்க நினைச்சா கஷ்டப்படுவாங்க. மீனாட்சி அக்கா புத்தி இந்த பிள்ளைகளுக்கு கிடையாது. அதனால கண்டுக்காதமா. சரிண்ணா. ஏய் சாதனா, வா, நம்ம சோஸ் நிறைய போட்டிருப்பாங்க, அத போய் பார்க்கலாம். ஓ, மேஜிக்லாம் இருக்குமா? எல்லாமே இருக்கும். ஓகே, நான் வரேன். சஞ்சனா. என்ன ஹாசினி, சோஸ் பார்க்க போலாமா? நான் வரேன். சங்கவி ராகவி நீங்க? நாங்க இல்ல, இங்க Dress நிறைய இருக்கு, அதான் பார்க்கலான்னு. சரி சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ராஜு அண்ணா உங்க கூட தான் இருப்பாங்க. பார்த்துட்டு ராஜு அண்ணா கூட்டிட்டு வாங்க. சரி ஹாசினி, நீ வாங்க, நாம போலாம். டேய் பாப்பா. என்னண்ணா? அங்க பாரு. எங்க நடக்குதுங்க? என்னென்னமோல நடக்குது. கருப்பி சாப்பிடு. இருங்கள், போதும். 2 ஐஸ்கிரீம்க்கு மேல என்னால முடியாது. நீங்க சாப்பிடுங்க. ஏய், நான் சாப்பிடவா வாங்கினேன்? நீ சாப்பிட தானே வாங்கினேன். சாப்பிட்றீ. போங்க, இவங்க டீ எல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஓ அப்படியா? ஆமா இவங்க. சரி சரி, ரொம்ப வாயை திறந்து சிரிக்காத. வாய்க்குள்ள கொசு ஏதாவது போயிட போகுது. இவங்க நீங்க இருக்கும்போது கொசு எல்லாம் வந்துருமா? வராது. வர விட்டுருவேனா? அதுவும் என் கருப்பியை தொட விட்டுருவேனா? ஐயோ ஐயோ, இவங்களோட ஒரே காமெடி தான். சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. இவங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, சாப்பிடு. பாதி சாப்பிட்டுட்டு எனக்கு கொடுத்துடணும். இவங்க நீங்க தான் ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல, என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? ஏய், நீ சாப்பிட்டத சாப்பிடணும்னு ஆசை. இந்தா ஏன் ஐஸ்கிரீமே வச்சுக்கோ. ஆனா உன் இதுல எனக்கு இதுக்குதான் ஏன் இத கேட்டீங்களா? சரி சாப்பிட்டு தாரேன். ஐயோ அண்ணா, என்ன இதெல்லாம்? ஏய் பாப்பா, 200 ரூபா மட்டும் கொடுங்கன்னு டாமி என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போனா. ஆனா அது இப்படி செலவு பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அண்ணா, ஆனா உண்மையிலே லைஃப கருப்பியும் டாமியும் மட்டும் தான் என்ஜாய் பண்றாங்க. அது என்னமோ உண்மைதான். ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியாவும் இருக்காங்க. வா சஞ்சனா, நம்ம போலாம். அப்புறம் சாயங்காலம் ஆனாலும் வீட்டுக்கு போக முடியாது. ஆமா ஆமா, 4 மணிக்கு எல்லாம் இங்க வந்துடணும். அப்படியே வாங்கின பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுதான். சரி ராஜு மாமா. சரிடா, போங்க. சாதனா, கவனமா இருக்கணும். சரிங்கண்ணா. மாமா. சொல்லுமா. இங்கே இருங்க, நாங்க Dress எல்லாம் போய் பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டு மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. இல்ல இல்ல, வேணாம் மாமா, சும்மா பார்த்துட்டு மட்டும் வரோம். அப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து ஷோ பார்க்க போலாம். சங்கவி, ராகவி 2 பேரும் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. நீங்க ஏதாவது வாங்குறதா மாமாவுக்கு சந்தோஷம். சரியா? சரிங்க மாமா. போங்க. அடி போலாம். என்னம்மா, என்ன இதெல்லாம்? குழந்தைங்க ட்ரெஸ்ஸோட வந்திருக்கீங்க? குழந்தைங்களா? மாமா, இது நாங்க போற மாதிரி Dress தான். எப்படி இருக்கு? எப்படி இருக்குனா? மாமா, எங்களை பார்க்க எப்படி இருக்கு? உங்களை பார்க்கவா பொம்மை மாதிரி இருக்கு. கடை வாசல்ல போய் நிக்கிறீங்களா? பின்ன என்ன, போங்க போய் வேற ட்ரெஸ் எடுங்க. மாமா, நீ சொல்லு, இதுல நாங்க எப்படி இருக்கோம்? சொல்லிட்டா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கஷ்டப்படுவோமா? ஆமா, அதனால போங்க. அதெல்லாம் கஷ்டப்பட மாட்டோம், சொல்லுங்க மாமா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. போங்க, ட்ரெஸ் மாத்துங்க. போறவங்கள உங்களையே பார்த்துட்டு போறாங்க. போறீங்களா இல்ல அடி வாங்க போறீங்களா? மாமா, எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாமா மாடர்ன் Dress போட்டுக்கோம். இதெல்லாம் எங்க ஊர்ல பார்க்கவே முடியாது. அதுக்கு மேல இப்படி போட்டு நிக்கிறது எங்க அம்மா பார்த்தா
இதுல சொல்ல என்ன இருக்கு? எப்பவும் போல அழகா சுடிதார் இல்ல பாவாடை தாவணி, அதுதான் உங்களுக்கு அழகு. நான் அப்படித்தான் உங்களை பார்த்திருக்கேன். இதெல்லாம் பிடிக்கலமா? இது உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். எங்களுக்கே பிடிக்கல. இதெல்லாம் நாங்க அழகா இருக்குமா? அத மட்டும் சொல்லு. மாமா, இந்த Dress மட்டும் நினைக்காத. எங்களுக்கு இந்த Dress சூட்டா இருக்கா, அழகா இருக்கா, அத மட்டும் சொல்லு. சொல்லு மாமா. உங்களுக்கு இது சூட்டால ஆகல, நல்லா இல்ல. போ மாமா. ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா குறைஞ்சா போவே. அதானே மாமா ரொம்ப மோசம். பாடி போய் மாத்திரலாம். மாமாக்கு பூமாரி அத்தை போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நாமனா இப்படி தான் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். சரி வா போலாம். என்ன பூமாரி அத்தை போட்டா நல்லா இருக்குன்னு சொல்வேனா? நம்ம பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நல்லாவா இருக்கும்? ஓகே, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு போட்டு பார்த்தா தானே தெரியும். நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு போயிட வேண்டியதான். வாங்கிட்டு போனா ஏமாமா இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு செருப்பால அடிச்சா? அடிக்கட்டும், வாங்கிக்கலாம். ஏன் பொண்டாட்டி தானே, தப்பில்ல தப்பில்ல. சரி சரி, எல்லாரும் வர்றதுக்குள்ள ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி பேக் பண்ணிடுவோம். குமாரிட்ட கொண்டு போய் கொடுப்போம், என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்ன இந்த சிவகாமிக்கு எப்பவும் லேட்டா வரும், இன்னைக்கு என்ன சாயங்காலமே வந்து உக்காந்துருக்கு. ஒருவேளை ஆபீஸ்ல உள்ள எல்லாரும் ஓடி இருப்பாங்களோ? ஓடுனாலும் ஓடி இருப்பாங்க. இது மூஞ்ச பார்த்துட்டு எத்தனை நாள் இருக்க முடியும்? என்னடி இப்படி பாக்குற? ஆமா ஆமா, நீங்க பெரிய உலக அழகி, உங்களை வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாங்க. ஏய், நான் உலக அழகியோ இல்லையோ, என் வீட்டுக்கு எனக்கு நான் தாண்டி அழகி. என்னம்மா நீ உள்ளூர் கிளவியா இருந்துட்டு உலக அழகியா? ஐயோ ஐயோ. ஏய் ஏய், வாய மூடிடி. நானே செம்ம கடுப்புல வந்து உட்காந்துருக்கேன். ஒழுங்கு மரியாதையா உள்ள போயிடு. இல்ல இல்லனா உள்ளூர் கிளவின்னு ஒத்துக்குவியா? ஏண்டி, ஏன் எனக்குனே ஏன் எல்லாம் அப்படி வந்து வாக்கிறீங்க? ஆபீஸ்ல என்னன்னா ஒவ்வொருத்தனும் ஓ மூஞ்ச பார்த்துட்டு வேலை பார்க்க முடியாதுன்னு வேலையே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போறான். இங்க வந்தா நீ ஐயோ ஓ இன்ச சகிக்க முடியலடி. அண்டி பிச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடிடலாம் போல தோணுது. ஏய் சிவகாமி, ஓடுறதுன்னு முடிவாயிடுச்சு, அது எதுக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடணும்? சும்மாவே குடு 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 குடுன்னு ஓடிரு. ஏய் ஏய் ஏய், நிப்பாட்டுடி, நிப்பாட்டு. எத சிவகாமி? அடியே, உன் ஆட்டத்தை நிப்பாட்டுடி. ஏன் 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 நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? எப்படி? உன்கிட்ட கோடி பணம் இல்ல, சொத்து நகை நட்டு எதுவுமே இல்ல, ஏன் இருக்குன்னு ஒரு சொந்த இடம் கூட இல்ல. ஆனா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க. எனக்கு எல்லாம் இருந்தோம் நிம்மதிங்கிறதே இல்லாம போச்சு. வர வர வாழ்க்கையே வெறுக்குது. நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு யோசிக்க வைக்குது. நீ யோசிக்கிற ஆளா? ஐய, இங்க பாரு சிவகாமி, நீ யோசிக்கிறவனா? கோபப்படுவியா? எப்ப பாரு கோபம். இல்ல, மூக்கு இருக்கிறவங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு மூக்கே இல்ல. அப்படி இருந்து இவ்வளோ கோபம் வந்தா உன்னெல்லாம் என்ன சொல்றது? ஏய் போடி, போய் தொலை. நானே கஷ்டமா இருக்கேன்னு கொஞ்சம் ஃபீலிங்கா உன்கிட்ட பேசுனா அதுலயும் லூசு மாதிரி பேசிட்டு போடி, போய் சூடா காஃபி போட்டு கொண்டு வா. இங்க பாரு சிவகாமி, வர வர நீ ஏகப்பட்ட டென்ஷன்ல வர. வந்ததும் சூடா காஃபி கேக்குற. எத்தனை காஃபி என்னால போட முடியும்? ஒரு நாளைக்கு 2 இல்ல 3, அவ்வளவுதான். நீ 10 கேக்குற. இந்த 10 காஃபிக்கு மட்டுமே தனியா எனக்கு சம்பளம் கொடு. தனி சம்பளமா? ஆமா ஆமா. இல்ல உன்னால சம்பளம் கொடுக்க முடியலனா சொல்லு, நான் இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கிறேன். இன்னொரு ஆளா? யாருடி அது? ஏன் துணைக்கு? ஓ மூஞ்ச பார்த்துட்டு இங்க இருக்கவே முடியல. எப்ப பாரு மூஞ்ச கொரியல மாதிரி வச்சுக்கிட்டு. இந்த மூஞ்ச கிட்ட எல்லாம் தனியா குப்பை கொட்ட முடியாது. சொல்லு, ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டா? உனக்கு போறதே தண்டச்சோறு, இதுல இன்னொருத்தி வேறயா? அதெல்லாம் முடியாது. ஏய் சிவகாமி, இன்னொருத்தி கிடையாது, இன்னொருத்தன். ஒருத்தனா? யாருடி அது? எல்லாம் ஏன் ஆளுதான். உனக்கு ஆளா? ஏன் என்ன பார்த்தா ஆளா தெரியலையா? ஏய் அதெல்லாம் முடியாதுடி. நீ ஒருத்தி மட்டும் இங்க இருக்கனா இரு, இல்ல போய்கிட்டே இரு. சரி. ஜாலி ஜாலி ஜாலி. இந்த கொரிலாட்ட இருந்து எனக்கு விடுதலை. ரொம்ப சந்தோஷம் சிவகாமி, நான் கிளம்புறேன். அடடா அடடா அடடா, நான் ஜாலியா போறேன். ஏய் என்ன சிவகாமி? இல்லடி, போன்னு சொன்னா நீ மட்டும் போயிருவியா? என்னமோ வேலை பார்க்க வந்தா 1 வருஷத்துக்கு போக மாட்டேன், 2 வருஷத்துக்கு போக மாட்டேன், அக்ரிமெண்ட் அப்படி இப்படி. என்ன இப்ப என்னடி ஜாலி கீலின்ட்டு ஓடுற? ஒழுங்கா இங்கேயே இரு. ஏ சிவகாமி, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நீ யாருமே வேண்டான்னு ஒத்தையில இருக்கிறவ. நான் எப்பவுமே ஜாலியா எல்லாரு கூடயும் இருக்கணும்னு நினைக்கிறவ. அதனால ஏய் அதனால நொதனாலன்னு ஒழுங்கா இங்கே இரு. நீயும் போயிட்டா வேற ஆள்லாம் உடனே பார்க்க முடியாதுடி. மனசு ரொம்ப வெறுத்துருவேன்.
சும்மாவே இப்பெல்லாம் ஆபீஸ் போக கூட பிடிக்க மாட்டேங்குது. நீயும் இல்லாட்டி வீட்டுக்கு வரவே பிடிக்காது. இங்கேயே இருடி. ஏ பாரா சிவகாமி, நீயா? நம்ப முடியலையே. ஏண்டி இப்படி பேசுற? இங்கேயே இரு. அப்பனா என்னோட ஆளு என்னால அவரை பார்க்காம இருக்க முடியல. அதனால எப்படி உனக்கு கல்யாணம் ஆச்சு? கல்யாணமா? அவரு என்னோட லவ்வரு. லவ்வரா? 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஒருக்கா பாத்துக்குவோம். 1 நாள் 2 நாள் கூட இருந்து 6 மாசம் 1 வருஷ கதையே பேசிக்குவோம். ஆனா இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, அவரை பார்க்கணும் போல இருக்கு. வந்தா இங்க 1 வாரம் தான், அதுக்கு மேல அனுப்பி விட்டுருவேன். என்ன சொல்ற? சொல்லு. வர சொல்லி தொலை. ஏ ஏய் ஏய், ஆட்டத்தை நிப்பாட்டி தொலை. ஓகே சிவகாமி, நாளைக்கு அவர் வந்துருவாரு. ஐயோ வெக்கமா இருக்கு. என்னடா இது? இதுமே இல்லாதவ கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? இல்ல இருந்த நாம தினம் கஷ்டப்படுறோம். இதெல்லாம் எதனால? சரி விடு. இப்ப நம்ம ஆபீஸ் என்ன பண்றது? ஒவ்வொருத்தனா வேலையை விட்டு போகிறேங்கிறாங்க. நம்ம எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சர்வீஸ் காசு போயிடும், பிஎஃப் போயிடும்னு நம்ம காலையே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா எதையும் தேவையில்லைன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போறாங்க. என்ன பண்ணலாம்? புது ஆளுகளை அப்பாயிண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்ப நம்ம என்ன பண்றது? இப்படியே போனா கண்டிப்பா நம்ம ஆபீஸை ரன் பண்ண முடியாது. ஐயோ என்ன பண்ணன்னு தெரியலையே. ஏய் வாசுகி, எக்ஸாம் ஓகேவா? நல்லா எழுதிட்டியா? சூப்பரா எழுதிட்டேன்பா. எல்லாமே படிச்சதுதான். எழுதிட்டேன். ஃபுல் மார்க் வரும்னு சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா அரியர் வைக்க மாட்டேன். சிவானி நீ? அதெல்லாம் எழுதிட்டேன் வாசுகி. ஓகே தான். சரி சரி, இங்க பாரு, நல்லா படி. அரியர் எதுவும் வச்சிராத. வச்சுட்ட உங்க அண்ணன்களுக்கு உன் மேல உள்ள நம்பிக்கை போயிடும். என் தங்கச்சி நல்லா படிக்கவும் செஞ்சா நல்ல வாழ்க்கை துணை தான் தேர்ந்தெடுத்திருக்கா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதெல்லாம் கண்டிப்பா. அண்ணன்களுக்கும் சரி, என் அண்ணிக உங்களுக்கும் சரி, இந்த கெட்ட பேரும் என்னால வாங்கி கொடுக்க மாட்டேன். சரிம்மா. சரி, உன்னை யாரு சக்தி கூப்பிட வரேன் இருக்கானா? ஆமா, சக்தியை நான் இங்கதான் வெயிட் பண்ண சொன்னா. நீ எந்த நேரம் வீட்டுக்கு கூட்டி போயிறேன்னா ஹிந்தி மாதிரினா நானே நடந்து போயிருவேன். இனி சக்தி எனக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன் திரி என்ன கூப்பிட வர முதல்ல எங்க வீட்டுக்கு வந்துரு. நைட்டு வேலை முடியும் முதல்ல சக்தி என்ன கூட போ. சேச்சே வேண்டாம், ஸ்வேதா பாவம் தனியா இருப்பா. நான் இப்ப போனேன்னா அவளுக்கு கொஞ்சம் பேச்சு துணையா இருக்கும்ல. ஆமால. நந்தினி நீ வேணா கிளம்பு, நாங்க 2 பேரும் பார்த்து போய்க்கிறோம். அப்படியா? கிளம்பவா? நீ நடந்து போகணும்ல. ஆமா நந்தினி, நீ கிளம்பு. இன்னும் டைம் இருக்கேப்பா. கொஞ்ச நேரம் நின்னு பேசுறேன், நீங்க கிளம்புற வரைக்கும். கொஞ்ச நேரம் நின்னு பேசுறியா? ஏய் நந்துமா, என்ன ஓ ஆள வர சொல்லிருக்கியா? ஏய் அதானே. என்ன நந்தினி, உங்களுக்கே தெரியாம கண்ணா வர சொல்லிருக்க. சேச்சே, வர சொன்னா எதுக்கு உங்களுக்கு தெரியாம வர சொல்லணும்? உங்ககிட்ட சொல்லிட்டே வர சொல்லுவேன். அதானே, நீ எப்படிப்பட்ட ஆளு? அதெல்லாம் நந்துமா சம்மதி இல்லதான். எப்படி எப்படி? உன்னை விடவா? என்ன விடவா? ஆமா பாரு, உங்க அண்ணங்க 2 பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சேவும் இவ ஆள வர சொல்லிட்டேல. ஏன் ஆளா? அங்க பாரு, ராமா வர சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேக்குறத பாரு. அன்னைக்குதான் அவ்வளவு பிரச்சனை வந்தது, மேடம்க்கு இன்னும் பயம் இல்ல. ஏய் நீ வேற, அன்னைக்கு அவ்வளவு நடந்த பிரச்சனை நமக்கு மட்டும்தான் தெரியும், ராம்க்கு எதுவுமே தெரியாது. அதனாலதான் வாரம் போல. காலேஜ்லயே பாப்போம்னு நினைச்சேன், அங்கெல்லாம் வராம இங்க போய் வாரான். ஐயோ சிவானி, வந்ததும் கிளம்ப சொல்லிரு. ஹாய் சிவானி. ஹாய். என்ன ராம் இங்க போய்? அது ஒண்ணு இல்ல சிவானி, பாட்டிமாக்கு போன் பண்ணி பார்த்தேன். போனை என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ, போன் எடுக்கவே இல்ல. நான் இப்ப டக்குன்னு வீட்டுக்கும் போக முடியாது, எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. சரி, நான் என்ன பண்ணணும்? இல்ல சிவானி, நீ அங்க நம்ம வீட்டுக்கு தானே? நம்ம வீடா? இல்லம்மா, உங்க வீட்டுக்கு தானே? ஆமா. போனோன்னு பாட்டிமாட்ட நான் இன்னைக்கு வர ஒரு 10 மணி ஆகும்னு சொல்லிடுறியா? நான் வருவேன்னு எதிர்பார்த்துட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டாம தூங்க விடாம வச்சிருப்பாங்க. நான் சொல்லிட்டேன்னா அவங்க எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. போன் எடுக்கலமா? பாப்பா அவங்களுக்கு போனை பத்தி எதுவுமே தெரியாது. ஏதாவது கைப்பட்டு கால்பட்டு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான். இப்படிதான் நான் தட்டழியணும். இதுக்காக டக்குன்னு வேகமா வீட்டுக்கு போவேன். இன்னைக்கு ஒன்ன பார்த்தேனா அதான் உன்கிட்ட அப்படியே சொல்லிடலான்னு. ஓகே ராம், சொல்லிடுறேன். சரிம்மா. என்ன சொல்லணும்? நீ நைட் 10 மணிக்கு வீட்டுக்கு வருவேன்னு. அப்படியே சாப்பாடு பாப்பா கூட்டி. ஓகே ஓகே, நான் சொல்லிடுறேன். சரி கிளம்பு. கிளம்பா? என்னாச்சு? அது இல்ல, நீதான் இப்போ ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னியே. ஆமால சொன்னேன், ஆனா ஒரு 10 மினிட் டைம் இருக்கு. அது வரைக்கும்? அது வரைக்கும் நான் ஒன்னும் சொல்லலையே. இல்ல, அது வரைக்கும் இங்கேயே இருக்க போறியா? இவ்வளவு நேரம் இருக்கணும்னு நினைக்கல. இனிமேல இருக்கணும்னு தோணுது. ஆமா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? என்ன எப்ப எதை கேட்கணும்னு சொன்னாலேவும் திரும்பி சுத்தி முத்தி பாக்குறா, வேந்த முழிக்கிறா. என்னவா இருக்கும்? சிவானி. ராம்
எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசு. பக்கத்துல என் அண்ணி இருக்காங்க. அண்ணி இருக்காங்களா? ஏய் ஹாய் வாசுகி. ஹாய் நந்தினி. ஹாய் ஹாய். இப்பதான் நாங்க கண்ணுக்கு தெரிஞ்சோமா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன். இவங்க இப்ப எங்க பக்கத்து வீட்டுக்காரங்கல்ல, அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களா ஆயிட்டாங்க. ஏண்டி சும்மா இரு. ஆமா ராம், உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான். கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் புது வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, கொஞ்சம் விவரம் தெரியாது. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் கொஞ்சம் உன்னை பத்தி ஒண்ணு வேண்டாம். ஆளுக்கு பேச்சு கொடுக்காதீங்க. கிளம்பட்டும், அண்ணே வந்துருவானோன்னு பயமா இருக்கு. ஏய் சிவானி. என்ன ராம்? இல்ல உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொன்னேன். கேட்கணுமா? ம். என்ன ராம், என்ன கேட்க போற? அது அது வந்து சொல்லு ராம். இல்ல எங்க பக்கத்து வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க, என்ன உடனே வந்துட்டீங்க? அவ்வளவுதானா? என்னமா? ஒண்ணு இல்ல ராம், அது சும்மா உன்கிட்ட. வாசுகி. ஐயோ அண்ணே.